நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 430வது திருநாமம் பீஜாய அவ்யயாய நமக. திருக்கோஷ்டியூரில் செல்வ நம்பிகள் என்ற மகான் வாழ்ந்து வந்தார். ராமானுஜரின் குருமார்களுள் ஒருவரான திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அல்லர் இவர். இவர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு பல நூற்றாண்டுகள் முற்பட்டவர். ஒரு முறை செல்வ நம்பிகள் ஒரு முக்கிய பணிக்காக வெளியூர் சென்றிருந்தார். அவரது மனைவி மட்டும் தான் வீட்டிலே இருந்தார். அச்சமயம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் மாசிமக உற்சவத்தை தரிசிப்பதற்காக பல ஊர்களில் இருந்தும் அடியார்கள் திருக்கோஷ்டியூருக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ஊர் மக்களிடம் இவ்வூரில் எங்கே உணவு கிடைக்கும் என்று விசாரித்த போது மக்கள் எல்லோரும் செல்வ நம்பிகளின் மாளிகையை காட்டி அந்த பெரியவரின் இல்லத்துக்கு செல்லுங்கள், நிச்சயமாக உணவு கிடைக்கும் என்று கூறினார்கள். அந்த அடியார்களும் செல்வ நம்பிகளின் இல்லத்துக்கு வந்தார்கள். செல்வ நம்பிகளின் மனைவி அவர்களை வரவேற்று உபசாரம் செய்தார். வந்திருந்த அடியார்கள், நாங்கள் வெளியூரிலிருந்து இங்கே பெருமாளின் உற்சவத்தை தரிசிப்பதற்காக வந்தோம். உங்கள் இல்லத்தில் உணவு கிடைக்கும் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கின்றோம் என்றார்கள். அடியார்களான உங்களுக்கு உணவு பரிமாறுவது நாங்கள் செய்த பாக்கியம் என்று சொல்லிவிட்டு செல்வ நம்பிகளின் மனைவி சமையல் அறைக்கு சென்றார். சுமார் 40 பேர் வந்திருந்தார்கள். இத்தனை பேருக்கும் சமைக்கும் அளவுக்கு நம் இல்லத்தில் அரிசி இல்லையே. ஆனால் அதே நேரம் வந்திருக்கும் அடியார்களை வெறும் வயிற்றோடு திருப்பி அனுப்புவதும் பெரும் பாபமாயிற்றே, என்ன செய்வது என்று சற்று நேரம் சிந்தித்தார் செல்வ நம்பிகளின் மனைவி. அவர் மனதில் ஓர் யோசனை தோன்றியது. ஆஹா, அடுத்து வயலில் விதைப்பதற்காக கொல்லையிலே விதை நெல்லை நம் கணவர் சேமித்து வைத்திருக்கிறாரே, அந்த விதை நெல்லை குத்தி அரிசி ஆக்கி இவர்களுக்கு உணவளித்து விடுவோம் என்று தீர்மானித்தார். அவ்வாறே உணவு தயாரித்து வந்திருந்தோர் அனைவருக்கும் வயிறார பரமாறிவிட்டார். அவர்களும் திருப்தியோடு புறப்பட்டு சென்றார்கள். வெளியூர் சென்றிருந்த செல்வ நம்பிகள் ஊர் திரும்பிய பின் அடுத்து வயலில் விதைப்பதற்காக விதை நெல்லை சரிபார்க்க சென்றார். பார்த்தால் விதை நெல்லை காணவில்லை. மனைவியிடம் இங்கே வைத்திருந்த விதை நெல் எல்லாம் எங்கே போனது என்று கேட்டார் செல்வ நம்பிகள். அவற்றை நான் வைகுண்டத்தில் விதைத்து விட்டேனே என்றார் மனைவி. அதாவது இறை அடியார்களின் வயிற்றில் அந்த நெல்லை சேர்த்தது வைகுண்ட லோகத்தில் விதைத்ததற்கு சமம் என்பது தாத்பரியம். அப்படியா, நல்ல காரியம் செய்தாய். அடியார்கள் பட்னியுடன் நம் வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்தால் அது மிகப்பெரிய பாபம் என்று சொல்லி தன் மனைவியை பாராட்டினார் செல்வ நம்பிகள். அன்று இரவு செல்வ நம்பிகளின் கனவில் தோன்றிய அரங்கன், இந்த உலகுக்கும் உலகில் நடைபெறும் தர்மங்களுக்கும் நானே விதையாக இருக்கிறேன். என் அடியார்களுக்கு விதை நெல்லை கொண்டு உணவளித்த உங்களுக்கு நானே விதை தந்து அருள்வேன் என்று சொன்னான். கனவில் அரங்கன் சொன்னது போலவே மறுநாள் திருவரங்கத்தில் இருந்து பல மூட்டைகளில் விதை நெல் செல்வ நம்பிகள் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தது. அதை அவர் வயலில் விதைக்கவே மிக சிறந்த விளைச்சலும் உண்டானது. செல்வ நம்பிகளின் கனவில் அரங்கன் சொன்னது போல் இந்த உலகுக்கும் உலகில் நடைபெறும் தருமங்களுக்கும் மூல காரணமாக, அதாவது விதையாக திருமால் இருக்கிறார். நம்மாழ்வாரும் முதல் தனி வித்து என்றும் வேர் முதலாய் வித்தாய் என்றும் திருமாலை பாடுகிறார். கல்கி அவதாரத்திலும் கிருத்தயுகம் நிலை பெற்று அதிலே தர்மங்கள் செழிப்பதற்குரிய வித்தாக கல்கி பகவான் திகழ்கிறார். அவரது அருளால் தான் கலியுகம் முடிந்து கிருத்தயுகம் தொடங்கி தருமம் என்னும் பயிர் செழிக்க தொடங்குகிறது. தருமமாகிய பயிர் செழிப்பதற்கு விதையாக இருப்பதால் கல்கி பகவான் பீஜம் அவ்யயம் என்று அழைக்கப்படுகிறார். அவ்யயம் என்றால் அழியாத என்று பொருள். பீஜம் என்றால் விதை. பீஜம் அவ்யயம் என்றால் அழியாத விதை. தருமங்கள் அழியாமல் செழிக்க செய்யும் விதை என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 430வது திருநாமம். பீஜாய அவ்யயாய நமக என தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் வயல்களில் விவசாயம் நன்றாக செழிக்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.